மாசத்துல இலையுதிர் காலம் கனடாவில் துவங்கிடும். இங்கே பாருங்க, இந்த மரங்களை பாருங்க, ரெண்டு பக்கம் எப்படி அழகா இருக்கண்டு. இல்லை அட்ராக்டிவான கலர்ஸில் இருக்குது பார்த்தி. ஹாய், வணக்கம் மக்களே, எப்படி சௌக்கியமாக இருக்கீங்களா? நான் சௌக்கியமாக இருக்கேன். இன்றைக்கி நான் இந்த ஹோல் டே என்னென்ன பண்ண போகிறேன்றத இன்றைக்கி உங்களுக்கு காணொலியாக காட்ட போகிறேன்னு. இப்போ மார்னிங் டைமு, ஸோ கிட்ஸுக்கு வந்து லஞ்சு செய்து கொடுக்க வேணும் இல்லை. ஸோ அதுக்கு எண்ணத்தை கொடுத்து விட போகிறேன். அவங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணின பிறகு நான் ஒரு இடத்துக்கு போக போகிறேன். என்ன சொன்னால் தீபாவளி வருது இல்லை. ஸோ அதனால் ஒரு விஷயம் ஒன்று பண்ண போகிறேன்னு. இது கூடுதலாக பெண்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும். தம்ப்நெயில்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் சர்ப்ரைஸும் பண்ண தேவையில்லை. எங்கே இந்த புடவை கிடைக்கும். இதெல்லாம் நல்ல குடும்பத்துக்கு ஒத்து வராது. அதுவும் நான் சாரி எடுத்த கடைக்கு தான் போகிறேன் என்பது தண்ட செலவு. நந்தினி அக்காவை போய் பார்க்க போனேன்னு. இன்றைக்கும் ஒரு ஏதாவது கலெக்ஷன் இருக்காண்டு உங்களுக்கும் காட்ட போகிறேன். சரியா? இப்போ இந்த ஒரு ரெசிபி வந்து கிட்ஸுக்கு செய்து லஞ்சுக்கு கொடுத்து விட போகிறேன்னு. ஸோ அது என்ன உங்களை காட்டுருவாங்க. காணொலிக்குள்ள போகலாம். ஓகே, இங்கே பாருங்க மக்களை, இதான் கனோக்கி. இதோட ப்ரொனவுன்ஸ் வந்து கனோக்கி. சரியா? ஸோ இது வந்து இட்டாலியன் சாப்பாடு. ஸோ இது வந்து பொட்டாட்டோவிலையும் செய்வினோம், உருளைக்கிழங்குலையும் செய்வினோம், மாவுலையும் செய்வினோம். ஸோ இது வந்து செடர் பேக்கன் போட்ட ஃப்ளேவர் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ இது ஏற்கனவே குக் பண்ணினது தான். இங்கே பாருங்க, குயிக் அண்ட் ஈஸி 5 மினிட்ஸ் அண்டு இருக்குது. இது வந்து எல்லா ஃப்ளேவர்லேயும் இருக்குது. இங்கே அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், காலிஃப்ளவரில் இருக்குது, பெஸ்டோ மோசலா ஃப்ளேவரில் இருக்குது. அடுத்தது ரியல் சீஸ் ஃப்ளேவரில் இருக்குது. டொமேட்டோ மோசலா சீஸ் போட்டது அந்த ஃப்ளேவரில் இருக்குது. கிளாசிக்லையும் இருக்குது. ஸோ இது வந்து $6 நினைக்கிறேன்னு. ப்ரைஸு மறந்துட்டேன், இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து கெனேடியன் மேட் பண்ணின ப்ராடக்ட் தான் இது. இங்கே பாருங்கள், எங்களோட கெனடா ஃப்ளாக் போட்டிருக்குது. கெனடாவில் மேட் பண்ணின ப்ராடக்ட். ஸோ இதில் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அடுத்தது இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது மக்களே, இதை எப்படி குக் பண்ண வேணுமென்னு சொல்லி. இது முதல் தடவையாக நான் குக் பண்ணுறேன்னு. ஸோ நான் 2 பேக்கெட் வாங்கினேன். சரியா? ஸோ அங்கே பாருங்கள், இதில் போட்டிருக்குது. non-stick scale, add a small amount of butter or olive oil and preheat to medium high heat and இருக்குது. செகண்ட் வந்து add gnocchi and cook stirring frequently for 5 minutes or until gnocchi are golden brown and இருக்குது. கீழே வந்து cook until an internal temperature of 75 Celsius இல்லாட்டி 165 Fahrenheit இதில் அவனிலையும் இதை குக் பண்ணலாம் மக்களே. சரியா? ஸோ நான் வந்து நான்ஸ்டிக் ஸ்கில் அதில் தான் நான் இதை குக் பண்ண போகிறேன். சரியா? ஒலிவ் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்காரன் தொல்லை தாங்க முடியல என் மக்களே. வெரி சிம்பிள் இது செய்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிட்ஸ் ட்ரை பண்ண போயினோம் இதை. சரி, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய நான்ஸ்டிக் பேன் இருக்குது. சட்டி காஞ்சிட்டுது. இதை திறந்து விடுங்கள், இந்த மகள் வீடியோ எடுக்குது. ஓகே ஓகே, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சரியா மக்களே ஆலிவ் ஆயில். இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். சரியா? இப்போ இதை வந்து இதுக்கெல்லாம் கொட்ட போகிறேன். இதை பாருங்கள் எப்படி இருக்காண்ட இட்டாலியன் காரங்கன்ற சாப்பாடு. இன்னும் ஒன்று இருக்கிறது. இதை குக் பண்ணி போட்டு அதை குக் பண்ண போகிறேன். கொஞ்சம் இப்போ போடும் ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்குத்தானே இந்த பேனு. சரி, தேங்க்ஸ் அடா. ஓகே, ஸோ கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஸோ கோல்டன் ப்ரௌன் வரும்போது நான் மற்ற பக்கம் லேசாக திருப்பி விட போகிறேன். ஸோ இடைக்கிட திருப்பி விட வேணும். சரியா மக்களை? இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. ப்ரௌனில் வருது. ஸோ 5 நிமிஷம் காணும் செய்கிறதுக்கு. சரியா? ஓகே, இங்கே பாருங்கள் மக்களே, கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டது. ஸோ இதை ஓவர் குக் பண்ண தேவையில்லை. இப்போ
இப்போ இதை வந்து இந்த பிளேட்டுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு நீ மிச்சத்தை பொரிக்க போகிறேன். இங்கடா மிச்சம் இந்த இருக்குதாம்மா. பாருங்கள் மக்களே, கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. இதுவும் குக்காகட்டும். ஸோ அடுப்பை வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் சொன்ன மாதிரி லோ மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. சரியா? கோல்டன் ப்ரௌன் வாயில கடிச்சு வயிற்றுல அரைச்சி டிசென்ட்ரி வழியா டீசெண்டா டிஸ்போஸ் பண்ணிடுவேன். இல்லை சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது மக்களே. உள்ளுக்குள்ளே வெளியால் படியா சூப்பர். எங்கால பார்த்தீங்கன்னா முட்டை ஆவியாக போட்டிருக்கிறேன். ஸோ இதையும் அவங்க லஞ்ச் பாக்ஸுக்குள்ள ஆட் பண்ணி விட போகிறேன். இங்கே பாருங்கள் மக்களே, ஸோ இதான் லஞ்ச் பாக்ஸ் ஐடியாங்க. மிக்ஸ்ட் ஃப்ரூட் சலாட். ஸோ கேண்டலூப், ஹனி மெலன், வாட்டர்மெலன், இங்கால வந்து யோகேட். ஸோ இது வந்து ஸ்ட்ராபெரியும் வெனிலாவும் போட்ட ஃப்ளேவர் யோகேட். ஸோ இதுதான் அவங்க லஞ்ச் பாக்ஸுக்குள்ளே போட போகிறேன். இதுவும் எக்ஸ், 2 எக்ஸ் வச்சு விட போகிறேன் நாக்களுக்கு. ஹாட் பாயில்டு எக்ஸ். பார்த்தீங்களா, வெரி சிம்பிள். இங்கே பாருங்கள் மக்களே, ஸ்குவீஸி ஆகுதுங்க. பார்த்தீங்களா? ஸோ முட்டையும் அவித துவங்குது. ஓகே, இங்கே பாருங்க மக்களே, இதான் லஞ்சு. ஸோ பாஸ்தா, அடுத்தது ஹாட் பாயில்டு எக் ஒன்று வைக்க சொன்னாங்க. ஸோ 2 தேவையில்லைன்னுட்டாங்க. ஸோ ஒரு எக்கு, அது ஃப்ரூட் சலாட், யோகேட். இதான் லஞ்ச் பாக்ஸ். பார்த்தீங்களா மக்களை? இங்கே பாருங்க, இப்போ இலையுதிர் காலம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. வெளியால் கனடாவில் அளவு இந்த மேப்பிள் லீவ்ஸை பாருங்கள், நல்லா பழுத்து ஒரு நிறத்தில் காய்ச்சி அளிக்குது. பார்த்தீங்களா? பாருங்க மக்களே, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்த்தீங்களா? ஷூர் இங்கே ஐப்பசி மாதத்தில் இலையுதிர் காலம் கனடாவில் துவங்கிடும். இங்கே பாருங்கள், இந்த மரங்களை பாருங்கள், 2 பக்கம் எப்படி அழகாக இருக்கண்டு. பச்சை நிறம், மஞ்சள், சிவப்பு. பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்கு. நீங்கள் பாருங்கள், நெய்பர்ஹுட் இந்த வீடு நல்ல ஆரஞ்சு கலர்ஸ் எல்லாம் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குண்ட உங்கள்கிட்ட வீடெல்லாம். பார்த்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக இலையில் பழுத்து கொண்டு வருது. உங்களுக்கு பார்க்கவே தெரியுங்க. பாருங்கள். இதான் எங்கண்ட கனடா வீடுகள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்த்தீங்களா மக்களே, தமிழ்நாட்டு மக்களே, நீங்களும் இந்த காணொளி பார்க்குறீங்க பாருங்கள். பியூட்டிஃபுல் கண்ட்ரி கனடா. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குண்டு. 2 பக்கம் இந்த மரங்கள். இன்னைக்கு புதன்கிழமை கார்பேஜ் அள்ளி நம்ம வந்து இந்த வீட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. பூக்கள் வச்சு சும்மையாக இல்லை. பாருங்கள், கனடா மேப்பிள் லீஃப் பழுத்துட்டு. பாருங்கள் மக்களே, பாருங்கள் கனடா ஸ்கூல் பஸ்ஸை. இதுதான் கனடா ஸ்கூல் பஸ் போகிறது. ஹாய் மக்களே, கிட்ஸை கொண்டு போய் வீட்டை ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சு. நான் வந்து வீட்டை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இப்போ நேரம் யூடியூப் பார்த்துட்டு இப்போ புடவை கடைக்கு போகிறேன்னு. முதல் ஒரு ஆர்கானிக் ட்ரிங்க்ஸ் ஒன்று குடிச்சிட்டு போகிறேன். அது என்னதுன்றது உங்களை காட்டுறேன். நீங்களும் முடிஞ்சால் இதை வேண்டி குடிச்சு பாருங்கள். ஹெல்த்தியானது, டயட்டில் இருக்கிற நீங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. அங்கே இப்போ காட்டுறேன் நண்டு. சரியா மக்களே? இதுதான் அது எனர்ஜி த ரியல் கம்பூச்சா. இதை பாருங்கள், ட்ரெடிஷ்னலியாக இது வந்து ஃபெர்மினேட் பண்ணியிருக்கணும். அதுவும் வீக்ஸுக்கா, நாட் டேஸுக்கு. சரியா?
ஸோ இதை வந்து புளிக்க வச்சுருக்குறாங்க, வார நாட்கள் முழுக்க புளிக்க வச்சுருக்குறாங்க. சரியா, பார்த்தீங்கன்னா தெரியும் எழுதி இருக்குது. Billion of living cultures for superior digestive health. Do you understand English? Ingredients என்ன ஆட் பண்ணியிருக்காங்க. GT's organic raw kombucha, water, black tea, green tea, kiwi juice, cane sugar அதாவது கரும்பு, அடுத்தது வேறு என்ன, மாம்பழத்தின் சாறு, அதுவும் இதுக்கெலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஆர்கானிக். ஸோ இது வந்து USA ப்ராடக்ட். இங்கே பாருங்கள், இதில் அட்ரஸ் போட்டிருக்காங்க. ஸோ USA ஆனது. இது நான் வந்து மக்களே வால்மார்ட்டில் வாங்கலை. இது வந்து ரியல் கெனேடியன் சூப்பர் ஸ்டோர் அங்கே தான் வாங்கினா. வால்மார்ட்லேயும் விற்கிறாங்க. இந்த ப்ரைஸ் இதில் போடுறேன். இன்னும் ஒன்று குடிக்கிறேன் ரைஸ் என்று சொல்லி, அதுவும் ஆர்கானிக். இதுதான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். இதில் படத்தை போடுறேங்க பாருங்கள். நல்லா சில்லாக குடிக்கணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் குடிக்க வேணும். கொஞ்சம் ஷேக் பண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் அந்த ஏர் போக விட்டுட்டு தருவாங்க. இல்லாட்டி எல்லாம் ஸ்ப்ரே ஆகிடும், மேலே ஸ்ப்ரே ஆகி வந்துடும். ஸோ நான் குளிக்கிட்டேன், இப்போ திறந்து குடிக்க போகிறேன். ஓகே, இதுக்கெல்லாம் ஊற்றுறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மக்களே. குடிக்க நல்லா இருக்குது மக்களே, நல்லா இருக்குது. நல்லா சில்லாக குடிக்காது. யமி யமி. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸும் வேண்டி ட்ரை பண்ணுறேன் நான். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது மக்களே. ஸோ அரைவாசி குடித்து முடிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க பாருங்கள். அதையும் கொஞ்சம் குடிச்சிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க போகிறேன். கொஞ்சத்தை குடிக்கவே வயிறு ஃபுல்லாகிட்டுது மக்களே எனக்கு. இங்கே பாருங்கள், இதை பார்த்தா அந்த மஞ்சள் டீ குடிப்பாங்க தெரியுமா, அது மாதிரி இருக்குது. மஞ்சள் நிறத்தில் உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க போகிறேன். இல்லை எக்ஸ்பைரி டேட்டும் போட்டிருப்பாங்க மக்கள். இங்கே பாருங்க, என்ஜாய் பை 12/2/25, அதாவது 12ஆம் மாதம் 2ஆம் தேதி 2025ஆம் ஆண்டுக்குள்ளே, டிசம்பர் மாதத்துக்குள்ளே என்ஜாய் பண்ணட்டுக்குமா. சரியா? இங்கே பாருங்கள், இந்த பிராண்ட்லேயும் வாங்கினேன். பிசி பிரசிடென்ட் சாய்ஸ், இதுவும் ஆர்கானிக்ஸ் தான். ப்ளூபெர்ரி மாச்சா சொன்னால் அந்த க்ரீன் டீ இந்த பவுடர் இருக்குது தானே, அதுதான். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து 25 கேலரிஸ். இதுக்கு சுகர் வந்து 6 கிராம், பொட்டாசியம் 10 mg, கால்சியம் 20 mg, அயன் வந்து 0.3 mg போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அதே தான், ஆர்கானிக். ஹாய் மக்களே, வணக்கம். நான் இப்போ புடவை கடைக்கு வந்திருக்கிறேன் நந்தினி அக்கா பார்க்குறதுக்கு. பட் நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நந்தினி அக்கா இல்லை. இந்த கடையில் வேலை செய்கிற பிள்ளை தான் இருக்கிறாங்க. கடை வந்து பேர் இப்போ மாற்றிட்டாங்க. அவங்க வந்து இப்போ அவங்க மகனின் பேரை தான் கடைக்கு வச்சுக்கிறாங்க. ஸோ 3 மாதம் ஆச்சு அக்கா வந்து நான் பார்த்தீங்க பாருங்கள், இதுதான் அவங்க கடையின் பேர். பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்ஷயன் அம்மா டெக்ஸ்டைல், இதுதான் அக்கா புதுசாக திறந்த கடை. சரியா? இது முதல் வேறு கடையாக இருந்தது, இப்போ அக்கா வாங்கிட்டாங்க. இப்போ செப்டம்பர் மாதம் தான் இது ஓப்பன் பண்ணினாவா.
இது எதுக்கு பக்கத்தில் என்ன சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இரா சூப்பர் மார்க்கெட் இருக்குது தானே, மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச்சு. அந்த இரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு இந்த பக்கத்தில் கேட்டரிங் இருக்குது. இரா சூப்பர் மார்க்கெட் இந்த கேட்டரிங் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு ஒப்போசிட்டாக இருக்கிறது தான் ஷிஎன் அம்மா டெக்ஸ்டைல். சரியா? இப்போ வாங்க உள்ளுக்குள்ளே போவோம். இங்கே வாங்க, இதான் அவங்க இந்த ஃபோன் நம்பரு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், அட்ரஸ் இது தான், இரா பிளாசா 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோவில் இருக்குது. இந்த கடை வந்து 7 நாளும் மதியம் 12லேருந்து இரவு 9 மணி மட்டும் திறந்துருக்கு. உள்ளுக்குள்ளே வந்தால் பாருங்கள், ஒரு பஞ்சாபி கொலை இருக்கிறாங்க. பஞ்சாபியாக குர்தா. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தீபாவளிக்கு சேல்ஸில் போகுது. இது வந்து துப்பட்டாக்கள், ஒரு கலர்ஸில் வச்சுருக்காங்க துப்பட்டாக்கள். இங்கே குழந்தை பிள்ளைகள் இந்த பாவாடை சட்டையெல்லாம் இருக்குது. சின்ன குட்டி பையன்கள் போடுற மாதிரி வேட்டி சட்டைகள் எல்லாம் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா புடவையில் எல்லாம் அடிக்க வச்சுருக்காங்க. பாருங்க பாருங்க, இந்த பஞ்சாபி நல்லா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களுக்குரிய வேட்டி சட்டை வச்சுருக்காங்க. ஒரு சைஸ்லையும் இருக்குது, ஒரு கலர்ஸ்லையும் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிமிக்கியல் இருக்குது, ஒரு கலர்ஸில் பேங்கிள்ஸ் இருக்குது, காப்புகள். இது வந்து ட்ரெயின் ட்ராப்ஸ் பேங்கிள்ஸ். பார்த்தீங்களா, அழகாக இருக்குங்க, அழகாக இருக்குது. ஒரு கலர்ஸில் வச்சுக்கணும். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷர்ட்டுகள் இருக்குது. மரம் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா மக்களே, சல்வார் வந்து 20% ஆஃபுக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது சில கொஞ்சம் சல்வார்ஸு அதுகள் வந்து 40% ஆஃபரில் கொடுக்கணும். அடுத்தது 50% கொடுக்கணும் ஆஃபர் சில ஆடைகள். அடுத்தது கிட்ஸுண்ட ஷர்ட் வந்து $15 கொடுக்கணும். நீங்கள் கிட்ஸுண்ட ஷர்ட்டும் கிட்ஸுண்ட வேட்டியும் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸும் குறைஞ்ச விலையில் தருவினோம் உங்களுக்கு. அடுத்தது காட்டன் சாரீ, செமி சில்க் சாரீ, இந்தியன் ஜுவல்லரிஸ் எல்லாம் இருக்குது. இவங்கள்ட்ட அந்த தாலியெல்லாம் வச்சுருக்குறாங்க, நல்ல டிசைனில் இருக்குது. ஸோ அந்த தாலி வந்து ஸ்டாக்கில் இல்லாட்டியும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலும் அவங்க ஆர்டரில் உங்களுக்கு எடுத்து தருவாங்க. இதில் இருக்கிற ஆடைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே எல்லாம் புது கலெக்ஷனு. அது ஒரு கலர்ஸில் ஒரு சைஸ்லையும் இவங்க வச்சு விற்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். இதை எத்தனையாம் தேதி மட்டும்? தீபாவளி முடிஞ்சாலும் தீபாவளியோட மட்டும்தானா? ஓகே. இதில் வந்து இப்போ எங்கள்கிட்ட வந்து 350 தான் இருக்குது, மற்றெல்லாம் போயிட்டு. எது இந்த ப்ளூ இல்லையா? ஓகே. இந்த சாரி வந்து சேல்ஸில் போகுதா? சேலில் இருக்குது. ஓகே. இது என்ன சாரி? இது வந்து குபேரன் பட்டு. ஓ யா ரேடியோவில் விளம்பரத்தில் கேட்டுருக்குறேன். இதில் வந்து கலர்ஸ் இருக்குது. ஓகே. இது சரியான சாஃப்டாகவும் இருக்குது, ஹெவி வெயிட்டும் இல்லை. என்ன உங்களுக்கு கட்டுறது ஈஸியாக. யா, இது டிசைனும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ இந்த குபேரா பட்டு சாரி மக்களை இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஸ்டைலு. ஸோ இது வந்து ஒவ்வொரு கலர்ஸ்லையும் வச்சுருக்காங்களாம். இதுவும் ஸ்பெஷல் ப்ரைஸு, லோவஸ்ட் ப்ரைஸில் கொடுக்கணும் மக்களே. வந்தீங்கன்னு சொன்னால் டிஸ்கவுண்ட் தருவாங்களாம். ஸோ இது தீபாவளிக்கு பிறகு இந்த ஆஃபர் இல்லை. இங்கே பாருங்கள், குஞ்சம் வச்சு என்ன அழகாக இருக்கண்டு. அதுக்கு மெட்டிங்க ஜுவல்ஸ் மாதிரி. ஓகே. ஸோ ஜுவல்ஸும் நீங்கள் சேல்ஸில் இப்போ போட்டிருக்கீங்களா இல்லை ரெகுலர் ப்ரைஸா? ஓகே, உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸ் தரலாம். ஓகே. இந்த ட்ரெயின் ட்ராப்ஸ் பேங்கிள்ஸ் வந்து 12 பீஸ் மக்களே. இந்த பேங்கிள்ஸும் மக்களே லோவஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுக்கணும். நீங்கள் போய் தாராளமாக வாங்கிக்கொள்ளலாம்.
அடுத்தது உங்கள்கிட்ட கம்மல்கள் இருக்குது. இயரிங்ஸு வந்து சின்ன சைஸில் இருக்குது, பெரிய சைஸ்லையும் இருக்குது. அதுவும் தீபாவளி ஸ்பெஷல் ப்ரைஸ் போகுது. இந்த பேங்கிள்ஸும் தீபாவளி ஸ்பெஷல் சேல்ஸில் போட்டிருக்கணும். தீபாவளி முடிஞ்ச பிறகு ரெகுலர் ப்ரைஸுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ போனீங்கன்னு சொன்னால் நல்ல ஆஃபருக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு கலர்ஸில் வச்சு விற்கிறாங்க. இதில் இருக்கிற இயரிங்ஸை பார்த்திங்கன்னா மக்களே, நிஜமான இயரிங்ஸ் மாதிரி ரியல் கோல்டு மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. நல்ல வெள்ளைக்கல் வச்சது. மற்ற இயரிங்ஸ் வந்து வெள்ளைக்கல்லும் சோப்பு கல்லும் பதிச்சு ஸ்டோன்னா இருக்காது. பார்த்திங்கன்னா மக்களை இங்கே பாருங்கள், பார்த்தா நிஜமான ரியல் கோல்டு மாதிரியே தெரியுது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அழகான புது டிசைன் ஒன்று வந்திருக்குது மக்களே. ஓகே, டிஃப்ரெண்ட் டிசைன்கள் இருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள் மக்களே, நல்லா அழகாக இருக்குது. ஹார்ட் படம் போட்டு இது வந்து ஒரு மயில் மாதிரி ஒரு டிசைனு பார்க்க அழகாக இருக்குங்க. பாருங்கள் மக்களே. இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஒரு கல் பதிச்சிருக்குது. அழகாக இருக்குது மக்களே. முந்துங்கள், தீபாவளிக்கு முதல் போயிடுங்க. வெரைட்டிஸ் இருக்குங்கள்ட்ட, தோடு, காப்பல். ஓகே, வேறு ஓகே. இந்த ஆம்பளை பிள்ளைகள ஷர்ட்டுகள் இது வந்து சில்க் ஷர்ட்டுகள், காட்டன் ஷர்ட்டும் இருக்குது, சில்க் ஷர்ட்டுகளும் இருக்குது. சைஸுகள் எல்லாமே ஸ்மால்ல இருந்து 46 வரைக்கும் இருக்குங்கள்ட்ட. எல்லா கலர்லேயும் வச்சுக்கிங்க. எல்லா கலர்லேயும் இருக்குது. ஓகே, மற்றது குர்த்தா இருக்குது. ஓகே 35. ஓகே, அது குர்த்தாவா மக்களே? அந்த வெள்ளை இது அதுவும் சைஸுகள் இருக்குது. 36லேருந்து 52 வரைக்கும் சைஸ் இருக்குது. ஓகே, இந்த குர்த்தா கருப்பில் இருக்குது, வெள்ளையில் இருக்குது, டார்க் க்ரீனில் இருக்குது, கிரேயில் இருக்குது, எல்லா கலர்லேயும் வச்சுருக்கீங்கன்னா. அதே மாதிரி கிட்ஸுக்கும் குர்த்தா செட் இருக்குது அவைகளுக்கு. சரி. அவைகளுக்கு ஷர்ட்டும் இருக்குது, கலர் ஷர்ட்டுகளும் இருக்குது. குர்த்தாவும் இருக்குது. ஓகே, இந்த இது பட்டு வேட்டி இது வந்து ஆர்ட் சில்க். ஆர்ட் சில்க். ஓகே, ஆர்ட் சில்க்கும் இருக்குது. இதை விட குவாலிட்டியானதும் இருக்குது. ஒட்டிக்கோ கட்டிக்கோவும் இருக்குது. சரி. ஓகே, இது என்ன விலைக்கு கொடுக்குறீங்க? இந்த ஆர்ட் செட் வேட்டி வந்து மக்களை இதுவும் ஸ்பெஷல் ப்ரைஸில் போட்டிருக்கணும். அதுவும் தீபாவளி மட்டுமென்று தான் சொன்னவன். தீபாவளிக்கு பிறகு இது ரெகுலர் ப்ரைஸுக்கு போயிடும். இது வந்து காட்டன் மெட்டீரியல். என்ன இது காட்டன். இது வந்து கூடுதலாக சம்மருக்கு காட்டுவாங்கன்னு. இது கூட இந்தியன்ஸ் அவங்க யூஸ். இதில் கலர்ஸுகள் இருக்குது. இது வந்து கோயிலுக்கு கூடுதலாக யூஸ் பண்ணுறவங்க. என்ன இதில் கலர்ஸுகள் இருக்குது. ஸோ இது பை மிஸ்டேக் அவங்க வந்து கலர் பிடிக்கலை என்று சொல்லி இப்போ வந்து மாத்திரன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க தான்? ரிட்டர்ன் இல்லை, 1 வீக்கில் வந்து மாற்றலாம். ஓகே மக்களே, 1 வீக்கில் வந்து நீங்கள் மாற்றலாமாம், ரிட்டர்ன் இல்லையாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அதுவும் எந்த கரையெல்லாம் படாமல் புதுசாக இருக்க வேணும் மக்களே. சரியா? ஓகே, ஸோ இந்த இதில் ஹேங் பண்ணி இருக்கிறது வந்து சேல்ஸில் போடுறீங்களா நீங்கள்? ஓகே ஓகே, இதெல்லாம் சேல்ஸில் போகலாம் மக்களே. இது இந்த பெரியவங்க போடுறது இது என்னன்னு சொல்ல, பெட்டிக்கோட்டா? இது வந்து பெட்டிக்கோடது. ஓகே, ஸ்ரீலங்காவிலேருந்து எடுக்கிறாங்க. இது வந்து இது காட்டன் மெட்டீரியல். என்ன பெட்டிக்குன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா. இது என்ன மெட்டீரியல்? இதுவும் அந்த இதுதான், ஆனால் இது கொஞ்சம் இது குறையுது. இது 100% காட்டன் தான், மேட் இன் ஸ்ரீலங்கா. பார்த்தீங்களா மக்களே? எல்லாமே ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட். மக்களை பார்த்தீங்களா? ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட் எல்லாம் இங்கே இருக்குது நிறைய. சரி, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்ஸுன்ற ஷர்ட் எல்லாம் வச்சுருக்காங்க. கிட்ஸுக்கு உரிய வேட்டி சட்டை எல்லாம், அதெல்லாம் ஃபுல் ஸ்லீவில் யாருக்கும். சரி, அப்போ இது வந்து புது கலெக்ஷன் ரைட்? யா. ஸோ இது என்னது, என்ன மெட்டீரியல்? டாப். இது வந்து இது என்ன குர்தாவா என்னது? ஓகே, எனக்கு பிடிச்ச நேவி ப்ளூ கலர். நேவி ப்ளூ தானே? டார்க். யா, 1 பீஸ். ஓகே ஓகே, நல்ல டிசைனாக இருக்குது, அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் மக்களே, அழகாக இருக்குது. இதுக்கு இது போவும் வச்சுருக்காங்களே நான் கட்டுறதுக்கு சைட்டில். ஸோ இது வந்து சேல்ஸில் போடுறீங்க ரைட்? இப்போ தீபாவளி சேல்ஸில் போகுது.
ஸோ இது ஆஃபர் ரைட், தீபாவளிக்கு மட்டும்தான் மக்களே. பாருங்க ஒரு கலர்ஸில் வச்சுருக்காங்க. இது நேவி ப்ளூ கலர், மை ஃபேவரட் கலர். பிளாக்ல இருக்குது. இது ஒரு சரி, இது ஒரு ப்ளூவஸ்ட் கலர் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குண்டு. பார்த்தீங்களா, இங்கே ஒவ்வொரு சைஸ் படி இருக்குது. எக்ஸ்ட்ரா ஸ்மால் இருக்குது, இதுவும் எக்ஸ்ட்ரா ஸ்மால். ஒவ்வொரு சைஸும் அதில் வச்சுருக்காங்க. பாருங்கள், உங்களை பார்க்க தெரியுங்க. பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒவ்வொரு கலர்ஸ்லையும் இருக்குது. அழகாக இருக்குது பார்க்க. பாருங்கள், மீடியம் சைஸில் இருக்குது, லார்ஜில் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஸ்மாலும் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. உங்களுக்கு சைஸை பார்க்கவே தெரியும். இங்கே பாருங்கள். ரோல் போட்டிருக்குது. ஓகே ஓகே, இல்லை கலர்ஸில் உள்ளதான் இது. ஓகே. ஸோ இதுவும் வெவ்வேறு டிசைனில் இருக்குதா? இது வந்து டபுள் எக்ஸ்எல்ல உள்ளது எல்லாமே இருக்கு. ஓகே, டபுள் எக்ஸ்எல்ல சராரா இருக்கு. சராராண்டா இது காட்டுங்க. சராரான்னா ஃபேன்ஸ் வந்து இங்கே பாருங்கள் மக்கள், இது வந்து சராராவாம். ஸோ 3 பீஸ் வருது என்ன? ஓகே, துப்பட்டாவோட சேர்த்து மக்கள். இங்கே பாருங்கள், கீழே பேண்ட்ஸு வருது, மேலே டாப்பும் வருது. ஸோ இந்த டிசைன் வந்து இப்படித்தான் இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள் மக்கள், என்ன அழகாக இருக்குண்டு. ஸோ இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடலு. ஓகே, 2 பீஸ் வரும். பேண்ட்ஸ் வராது. ஓகே, லாங் வரும். இப்போ பாருங்கள் மக்கள், இது வந்து 2 பீசஸ் வருமா. நல்ல லாங்கான ட்ரெஸ்ஸு, அழகாக இருக்குது. இல்லை சைஸஸ் இருக்குது. ஓகே, பாருங்கள் மக்களே, சைஸ் படி வச்சுருக்குறாங்க ஒரு கலர்ஸ்லையும். வேறு சாரி எல்லாம் காட்டுங்க. ஃபேன்சி சாரி இருக்குது. இந்த மாதிரி சரி, இங்கே கலர்ஸ் இருக்குது. ஓகே மக்களே, இங்கே பாருங்கள், ஃபேன்சி சாரீஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கலர்ஸ்லையும் இருக்குது. இது வந்து லேஸ், என்ன லேஸ் வச்சு உங்களுக்கு இதே டிசைனரோட வரும். ப்ளவுஸ் சாரி பிளேனா வரும். ப்ளவுஸ் வந்து டிசைனர் ஒர்க்கோட வரும். ப்ளவுஸ் வந்து தைச்சபடியே இருக்குதா இல்லாட்டி தைக்க துணி தான் இருக்கு. நீங்க தைக்க உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தைக்கலாம். கலர்ஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்களா மக்களே, நல்ல லாவெண்டர் கலர்லையும் இருக்குது. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது. அதுவும் இந்த சாரீ ப்ளவுஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்களே, இங்கே பாருங்க, லேஸில் இருக்குது. அந்த சாரின்ற சைட்டு பார்டரையும் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், லேஸில் தான் இருக்குது. இங்கே பாருங்க, காற்று இங்கே பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கிரே கலராக வருது என்ன ப்ளவுஸ் பீஸ், அழகாக இருக்குது. இது இந்த மாதிரி நிறைய இருக்குது. கான்ட்ராஸ்ட்லேயும் வரும். அதே கலர்ஸில் வர சாரிகள். ஓகே, இதில் இருக்கிறது பட்டு சாரியெல்லாம். இது செமி சில்க். செமி சில்க். ஓகே ஓகே, செமி சில்க்கு. இங்கே பாருங்கள் மக்களே, ஒவ்வொரு நிறத்துலையும் இருக்குது. நல்ல அட்ராக்டிவான கலர்ஸில் இருக்குது. பார்த்தீங்களா, மேலே உள்ளது காஞ்சிபுரம். ஓகே, அது காஞ்சிபுரமா மக்களே, இங்கே பாருங்க. ஓகே, அங்கால இருக்கிறது காட்டன் சாரீஸ். ஓகே, அதெல்லாம் காட்டன் சாரீஸ் மக்களே. அதே சின்ன பிள்ளைண்ட பாவாடை சட்டையிலும் நீங்கள் வச்சுக்கிங்களா மேட்டா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மக்கள். இங்கே பாருங்க, சின்ன குழந்தைகளுக்கு எத்தனை வயசு வரும்? ஒரு 6 மாத குழந்தை. இது வந்து ஒரு 10 வயசு பிள்ளை, 10 மந்த்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. ஓகே, நல்லா இருக்குங்க. இந்த தையல் மிஷினும் விற்கிறீங்களா? அது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுப்போம். ஓகே ஓகே, சரி. வேறு நீங்கள் லெகின்ஸும் வச்சுக்கிங்களா? என்ன லெகின்ஸ் எல்லா கலர்லேயும் இருக்குது. பலாசோ இருக்குது, பட்டியெல்லாம் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்களா மக்களே, இது இங்கே பார்த்தீங்களா மக்களே, லெகின்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சைஸ் படியும் வச்சுப்பீங்க என்ன? வரைக்கும் லெகின்ஸ் இருக்குது. ஓகே, ஷால் இருக்குது. கீழே கட்டுறது ஷால். இங்கே பாருங்கள், ஷால் இருக்குது மக்களே. அது என்னது, பொட்டுகளா? பொட்டு ஃபேன்சி ஐட்டம். ஃபேன்சி ஐட்டமெல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா மக்களே,
ஸோ இது தீபாவளிக்கு மட்டும்தான் இந்த சேல்ஸு. மக்களை வந்தீங்கன்னு சொன்னால் தீபாவளிக்கு முந்தி வந்துடுங்க. ஸோ இரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு அட்ரஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு. எல்லாம் நல்ல விலையில் போய் கொண்டு இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இன்னும் 5 நாள் இருக்குது, சரியா? ஸோ வந்து நந்தினிக்கா பார்த்து இந்த புடவைகள், உங்களுக்கு பிடிச்ச வேட்டி சட்டைகள், ஷர்ட்டுகள் எல்லாம் இருக்குது, வந்து எடுத்து கொண்டு போங்க, சரியா? மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை கொஞ்சம் பிஸியாக இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து கொண்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க பிஸியாக இருக்கிறாங்க அந்த கடையில் வேலை செய்கிறவங்க. ஸோ டைம் இருக்கிற நேரம் திருப்பியும் வந்து நான் வீடியோ போடுவேன்னு. ஸோ உங்களுக்கு அந்த கொஞ்சம் சேலையில் உங்களுக்கு காட்டி இருந்திருக்க மாட்டேன்னு சொன்னால் கடை வந்து பிஸி என்றபடியாக. ஸோ இப்போ தானே புதுசாக தந்தவங்க, ஸோ அதனால் பிஸி அடிக்குது. ஸோ மறந்துடாமல் அக்ஷயன் அம்மா டெக்ஸ்டைலுக்கு மறந்துடாமல் வந்துடுங்க மக்களே. அதுவும் தீபாவளிக்கு முதல் வந்துடுங்க. இன்னும் 5 நாள் இருக்குது, சரியா? ஸோ வந்து உங்களோட ஆதரவை அக்ஷயன் அம்மா டெக்ஸ்டைலுக்கு கொடுங்க, சரியா? என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்து கொண்டு இருப்பீங்க. அதுவும் இங்கே டொரண்டோவில் மறந்துடாமல் வந்துடுங்க, சரியா? ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச்சில் இருக்குது மக்களே. நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருந்திருப்பேன். இந்த காணொலியில் கடை ஓனரக்கா நந்தினியக்காண்ட டிக்டாக் அவங்கள்ட்ட இருக்குது. அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்களோட கடையில் வச்சுக்கொண்டு சொல்கிறாங்க பாருங்கள், சரியா? நல்ல கலெக்ஷனுகள் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். அக்ஷயன் அம்மா டெக்ஸ்டைலுக்கு வாங்கோ. அக்ஷயன் அம்மாண்ட இப்போ சுட சுட ஒன்று காட்டுறேன்னு பாருங்குவேன். இந்த பாருங்கோ, சுட சுட. நாங்கள் இப்போ கல்ல இருக்குங்களுக்கு சரியா பயம், ரைட்? அதில் இருந்து தப்பிக்கொள்வோமா? டெட்டடேங். இது பாருங்கோ, கொஞ்சம் தான் வந்திருக்குது. முந்தி கொள்றவே வாங்கி கொள்ளலாம். இது வந்து எங்களோட ரியல் கோல்டு துவச்சி எடுத்துருக்குது, வாங்கலாம். வாங்கோ. எப்படி இருக்குன்னு பாப்போமா? இங்கே இது வந்து நாங்கள் உருக்கு போட்டு ஒட்டலாம். இது வந்து சாம்பிளுக்கு காட்டுறேன்னு உங்களுக்கு. உங்களோட தாலியை இதுக்குள்ளே போடுறேன்னா போடலாம், ரைட்? இது ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. இதுக்குள்ளே 2 காசு இருக்குது, பார்த்தீங்களா? இதுக்குள்ளே தாலி, ரியல் தாலியையும் போடலாம். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கோ, என்ன இது பவுன் தோத்துரும், ரைட்? இங்கே பாருங்கோ, இங்கே பாருங்கோ, தெரியுமா? எங்களோட பழைய காலத்து காப்பு, ரைட்? நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்களோ, ஓடி வாங்கோ, வாங்கோ வாங்கோ, ஓடி வாங்கோ. சரி, இந்த காணொலியை நான் முடிச்சிட போகிறேன் மக்களே. இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய் பாய், டாட்டா.